அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு. குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அதற்கு ஏற்றாற் போல செலவுகளும் இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியமில்லை. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது என்பது விவேகமான ஒரு செயலாக அமைகிறது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கணவன் மனைவி ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக வரன் தேடுவது சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. உத்தியோகம் அல்லது வியாபார நிமித்தமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. மனமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் யோகம் கிடைக்க இருக்கு. அதே போல இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானமாகிய மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் பன்னி சுமை என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பணி நிரந்தர உத்தியோக சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க. விற்பனை சம்பந்தமாக வெளி மாநிலங்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. இந்த வாரம் முழுவதுமே புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்கு. அதே போல இந்த வாரம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் அங்கு கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சந்தர்ப்பங்களும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் எடுப்பதற்கு நிதியுதவி தேடி வர இருக்கு. பல காரணங்களினால் இதுவரை மூடப்பட்டிருந்த திரையரங்குகளை மீண்டும் திறப்பதற்கு வழிபிறக்க இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் உருவாக இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்த்து இந்த வாரம் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. கட்சி ஆதரவு பெருக இருக்கு. ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி ஒன்று தேடி வருங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய
உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் என்பது உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்கு என்பதால முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இந்த வாரம் மாணவ மாணவிகளுக்கு ஜோதிட கலையின் வித்யாகாரகர் என போற்றப்படும் புதன் கிரகம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று பெருமை பெற இருக்கீங்க. அதே போல் சிலருக்கு பிரபல தொழில் நிறுவனங்களிலிருந்து வேலைக்கு உத்தரவு வரும் என்று கொள்வது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்தவரை கிரக நிலைகளின்படி இக்காலகட்டம் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. பயிர்கள் செழித்து வளர இருக்கு. தண்ணீர் வசதி குறைவில்லாமல் கிடைக்குங்க. இயற்கை ஒத்துழைக்கும் நிதி நிறுவனங்களின் சலுகைகள் உற்சாகத்தை தருங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலைமை வாங்கும் யோகம் அமைந்துள்ளது. பூமிக்காரகரான செவ்வாயினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் அவர் வக்ரம் பெறுகிறார். ஆனால் தற்சமயம் பெயர்ச்சியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இந்த வாரம் உங்களை தேடி வரப்போகிறதுங்க. பகைவர்கள் உங்களை விட்டு விலக இருக்காங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி காண போகிறீங்க. அது மட்டும் இல்லாம தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று சிந்திக்கிறீர்களோ அது நடைபெறுங்க. பொருளாதார நிலை என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல பலன்கள் இல்லம் தேடி வர இருக்குதுங்க. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் கூடுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்கு. அவர்களது திருமணம் சம்பந்தமாகவோ வெளிநாடு சென்று படிப்பது சம்பந்தமாகவோ வேலை கிடைப்பது சம்பந்தமாகவோ செய்யும் முயற்சி பயன் தரும் விதத்தில் அமையிருக்குதுங்க. குறிப்பா மகர ராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தானாக தேடி வந்து கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முக்கிய நபர்கள் ஆதரவு உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டுங்க. அதே போல் பெண்மணிகளுக்கு சுப செய்திகள் வந்து சேர இருக்கு. பொருளாதார நிலை உயரும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மகர ராசினியர்களுக்கு இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. வழிபாடு பெருமை சேர்க்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது.